ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் மஞ்சூரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சோயான்னு சொல்கிற மீல் மேக்கரை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த ரெசிபியை ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு கப் ஃபுல்லாக சோயா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. பட் இதுவே வந்து உங்களுக்கு நல்லா உப்பி பெருசாக வந்துடும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதித்து வச்சுருக்கிற தண்ணி எடுத்து இதில் நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா அது ஊறி நல்லா சாஃப்டாகி வந்துடும். இது மாதிரி இப்போ வந்து இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஜஸ்ட்டு நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக மட்டும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நிறைய பேர் இது கூட சில்லி சிக்கன் மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணுவாங்க. பட் நான் அது எதுவும் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரியே செய்யுங்க. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது ஊற வைக்கவெல்லாம் தேவையில்லை. நம்ம உடனே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுனிங்கன்னா உங்களுக்கு ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் 1 பை 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோடனே நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஃப்ரை ஆனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. லாஸ்ட்டாக வந்து அது உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி வரும்போது உங்களுக்கு சோயா நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அந்த ஃப்ரை பண்ணி இருக்கிற ஆயிலேருந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி விட்டுருங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அது சாப்பிடும்போது நல்லா கடிபடும். அந்த இஞ்சி பூண்டெல்லாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 2 எண்ணம், அதை வந்து இந்த மாதிரி சதுரமான ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மஞ்சூரியன் ரெசிபிக்கு வெங்காயம் காயெல்லாம் வந்து ஓவராக வதங்கக்கூடாது. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே நான் வந்து ஒரே ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன உடனே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி சோயா ஊற வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த காய்க்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சோயாவை அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். இது வந்து ரொம்ப காரசாரமான ஒரு டிஷ் கிடையாது. கொஞ்சம் காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் சேர்ந்த கலவையில் தான் இது இருக்கும். இப்போ வந்து ஒரு 1-2 டம்ளர் தண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கலவை வந்து நல்லா உங்களுக்கு கொதித்து வரட்டும். கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சோயாவை எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த வாட்டர் எல்லாம் நல்லா அந்த சோயா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நல்லா சாஃப்டாகி வெந்து வந்துடும். நான் வந்து பெரிய சோயாவில் தான் இந்த ரெசிபியை செஞ்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட சின்ன சோயாவில் கூட செஞ்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். டேஸ்ட்டுமே உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் தண்ணியில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். அந்த வாட்டரையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி திக்னஸ்ஸாக வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸுக்கு இது செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டீஸ் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.